வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பொழுதுகள், அதாவது காலை வேலை, மதிய வேலை, ஈவினிங் வேலை, அப்படி நிறைய பொழுதுகள் இருக்குல்ல, அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ எப்படி இந்த டாபிக் வந்துச்சுன்னு பார்த்திங்க அப்படின்னா, நான் யூஸ்வலாக ஆஃபீஸ் முடிச்சுட்டு சில 2-3 விஷயங்கள் பேசிகிட்டு இருந்து ஒர்க் பண்ணுறதும், சம் இஷ்யூஸ் ஆஃபீஸில் போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஒரு டென்ஷனாக தான் போயிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாளாகவும் நானும் பெருசாக வேலையெல்லாம் ஒழுங்காக பார்க்குறதில்லன்றதுனால அதுவும் கொஞ்சம் இரிட்டேஷனாகவே போயிட்டு இருந்துச்சு. ஒரு லைக் என்ன சொல்கிறது, கொஞ்சம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கிற டைமாக இருந்துச்சு. ஸோ அப்போ சடன்லி நான் கேட்டிருந்தேன், அந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு சந்தானப்பள்ளின்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன், இந்த மாதிரி என்னென்னா அவங்க யூடியூப் சேனல் போட்டுட்ருப்பாங்க, போடலையே அப்படின்ட்டு கேட்டுட்ருக்கும்போது, இல்லை பாட்காஸ்ட் லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க. சடனாக அது சரி அதை கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கேட்டேன். ரீசெண்டாக பொழுதுகளை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ எதாச்சும் நான் நைட்டு இப்போ அதை கேட்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 12 மணி நைட்டு. ஸோ 11:45 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கேட்டுகிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, லைக் ஒரு ரூமில் ஆட்டோமேட்டிக்காக செட்டப் அமைஞ்சு போச்சு. லைக் ரூமில் லைட் ஆஃப் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் லைட்டு கூட ஆஃப் ஆகிடுச்சு. ஏன்னா ஃபோனில் தான் கேட்டுட்ருந்தேன். ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் இருட்டான சுச்சுவேஷனில் அதை பற்றி கேட்டுட்ருந்தேன். அப்படியே கண்ணை மூடி கேட்டுட்டு இருக்கும்போது அப்படியே அவரே கைட் பண்ணி கூட்டிகிட்டு போன மாதிரி இருந்துச்சு. அவர் சொன்னது எல்லாமே நமக்கு வந்து ஒரு படமாக அதில் தெரிஞ்சுது. ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே அந்த பாட்காஸ்ட் வந்து இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படி போயிட்டுருக்கும்போது என்னோடய நினைவுகள், நம்ம வந்து எந்தெந்த பொழுதுகளில் என்னென்ன சுற்றிட்டு இருந்தோம் ஊரில் அப்படின்றத பற்றின நினைவுகள்லாம் வரும்போது நமக்கு அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. நல்ல நினைவுகளை கொண்டு வந்துச்சு. ஸோ ஓகே, நம்மளும் பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதே செட்டப்லேயே கண்டினியூ பண்ணிட்டேன். ஸோ அரௌண்ட் மணி இப்போ 12:30 ஆகிட்டுருக்கு. ஸோ யூஸ்வலான பேய் கதைகள்லாம் முன்னாடி எழுதியிருந்தேன். ஒரு பேய் கதைகள் 12 மணிக்கு வந்து போகும் அப்படின்னு எழுதியிருந்தேன். அது மாதிரி நம்ம பேய் பாட்காஸ்ட் மாதிரி அந்த பொழுதுகளை பற்றி பேசுகிறதுக்குள்ளே நல்ல இதாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் செட் பண்ணி ரூம்லாம் செட் பண்ணி பக்காவாக மானிட்டர் எல்லாமே கூட ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ரெக்கார்ட் போயிட்டுருக்கு. ஸோ மானிட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிசப்தமான ஏரியா, எல்லாமே தூங்கிட்டாங்க, ஊரே தூங்கிட்டுருக்கு. ஸோ அப்போ நம்ம பாட்காஸ்ட் பேசுகிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்குன்ட்டு பொழுதுகளை பற்றி பேசலாமே அப்படின்னு வந்திருந்தேன். ஸோ அதில் சந்தானப்பள்ளி பேசியிருந்தது பார்த்திங்கன்னா, நிறைய விஷயங்கள் நல்லா பேசியிருந்தார் அவர். லைக் அவரோட ஈவினிங் எப்படி இருக்கும், ஆஃப்டர்நூன் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனில் வந்து ஒரு குட்டி லவ் ஸ்டோரியே சொல்லியிருந்தார். அது ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் கேட்கும்போது நம்மளே அங்கே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதுதான் அந்த கதை சொல்கிறதோட ஒரு பவராகவும் நான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் ஈவினிங்கில் நான் வானத்தை பார்த்துட்ருப்பேன், அங்கே இருக்கும் மதிய வானத்தை பற்றியும் பேசியிருந்தார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த பாட்காஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ என்னோடய டாக்கும் அதே மாதிரி ஈவினிங்கில் அவர் நண்பர்கள் கூட பேசுகிறத பற்றி பேசியிருந்தார். ஸோ நானும் அதில் ஒன் ஆஃப் த சில நாள் பேசியிருக்கேன் நைட்டில். பட் இட்ஸ் லாங் கான்வர்சேஷன். முடியும் போது இது முடியாமல் போயிட்டே இருக்கக்கூடாது, அதில் பேசிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைக்க தோணும் நைட்டில் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம். ஸோ அதை பற்றி நமக்கும் நான் முன்னாடியே நினச்சிருந்தேன். ஆக்சுவலி இந்த பொழுதுகளை பற்றி எனக்கு எப்போவுமே ஒரு தாட் இருக்கும். எனக்கு முன்னாடி வந்து எனக்கு ஈவினிங் தான் பிடிக்கும் அப்படின்னு நான் வந்து தீவிரமாக நம்பினேன். ஈவினிங் எனக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னா, ஈவினிங்கில் நான் ஒரு வாக் போவேன் எப்போவுமே. ஒரு 12th 10th படிக்கும்போதுலேருந்து இது எனக்கு ஒரு ஹேபிட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஈவினிங்கில் ஒரு வாக் போயிடுவேன். அது எனக்கான ஈவினிங்காக இருக்கும். யாரு கூடயுமே நான் வந்து அதை பகிர்ந்துக்க விரும்ப மாட்டேன். ஸோ ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். 1-2 பேர் வருவாங்க நம்மளோட அலைவரிசையோட மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சந்தானப்பள்ளி, சில நாள் வந்து அவங்க தம்பி சொர்ணகுமார் அவன் வருவான், இல்லைன்னா இன்னும் ராமச்சந்திரன், நிறைய பேர் வருவாங்க. பட் யாருமே ரெகுலராக இவங்க கூட தான் வாக்கிங் போவேன் அப்படின்ட்டு ஒன்றும் கிடையாது. நான் மோஸ்ட்லி தனியாக தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வேறு ஒர்க் இருக்கும், அப்படி இருக்கும். பட் நான் எதுவும் எதிர்பார்க்க மாட்டேன், நான் பாட்டு தனியாக போயிட்டுருப்பேன். ஸோ தனியாக போகும்போது பார்த்திங்கன்னா சில நாள் மாலைகளாக இருக்கும், மலை மாலைகளாக இருக்கும். ஸோ எப்போவுமே மலை மாலை இருக்கும் அங்கே. ஆக்சுவலி என்னென்னா, நாங்கள் போகிற இடத்துல ஒரு மலை, ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கும். அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இங்கே வந்து 10 கிலோமீட்டர் தான். எங்கள் ஊர்லேருந்து போனாலே அந்த மலையடி வரத்துக்கு போயிட முடியும். ஸோ அவ்வளோ பெரிய கம்பீரமான மலை இருக்கும். அந்த மலையை நோக்கி ஒரு நடைபாதையாக தான் நான் போவேன். ஒரு பாலம் இருக்கும். அந்த பாலத்தில் தான் போயிட்டு சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு கிளம்புனேன்னா அங்கே வர ஒரு பாட்டு கேட்டுகிட்டே போவேன். பாட்டு கேட்டுகிட்டே போயிட்டு அங்கே போய் நின்றுட்டு இந்த இடத்துல ஒரு நிசப்தம் இருக்கும். இன்றைக்கி 5 நிமிஷத்துக்கு ஒருக்க தான் ஒரு சைக்கிளோ, ஒரு ஸ்கூட்டரோ, ஒரு ஆட்டோவோ கிராஸ் பண்ணும். ஒரு நிசப்தம், ஒரு சத்தம், காற்றடிக்கிற சத்தம், அந்த லைக்
கதிர்கள்லாம் வந்து முத்தி இருந்துச்சு. ஒரு லைக் வயல் அறுக்க போகிறாங்க அப்படின்னா அந்த டயத்தில் அதோட அங்கே ஒரு காற்றடிக்கும். அந்த காற்றுல ஒரு மணம் வரும். அந்த மணம் வந்து அப்படியே என்ன சொல்கிறது, உங்களையே மறக்க வச்சிடுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அந்த காற்று மணிகள்லாம் அழகாக அசையும். அப்புறம் ஜஸ்ட்டு நட்டுனாங்க. அந்த பயிரோட ஒவ்வொரு வயசையும் ஒவ்வொரு இதையும் நான் பார்த்துருக்கேன். லைக் பச்சை கலராக இருக்கும். அப்படியே ஒரு பியூட்டிஃபுல் அருமையான ஒரு காற்றடிச்சுன்னா அப்படியே ஃபுல்லாக ஆடும். கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் வயலில் அரிசி போட்டிருப்பாங்க. ஸோ அப்படியே நெல்மணிகளாக மாறி ஆடும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டெய்லி போகும்போதும் ஒரு புது புது விஷயங்கள் அங்கே இருக்கும். அது பார்க்குறதுக்கு பார்த்துட்டே நின்றுட்டே இருக்கலாம் போல் இருக்கும் சாயங்காலம். அண்ட் அவ்வளோ பெரிய கம்பீரமான மலை. அந்த மலை வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே அந்த மலை எங்கே இருக்குதோ அங்கே நான் இருக்கணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்கும். எல்லா மலைகளுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான். பட் அந்த மலை வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா டெய்லி நான் போய் பார்த்த மலை அப்படின்றதுனால கீழே நின்றுட்டு அப்படி நான் மலைகிட்ட பேசியிருக்கேன். ஆக்சுவலி இதை வந்து கேட்குறதுக்கு காமெடியாக இருக்கலாம். பட் பேசியிருக்கேன். ஜஸ்ட் லைக் வார்த்தைகளால் பேசினது கிடையாது. பட் அந்த மலையை பார்க்கும்போதே அப்படி நம்ம எல்லாத்தையுமே நம்ம கவலைகள், நம்மளோட தாட்ஸ் எல்லாமே நம்ம மறந்து போய் அப்படியே பார்ப்போம். நாங்கள் அந்த வாக்கிங் போகும்போது அந்த பாட்டு, மலை காதில் பாட்டு ஓடிட்டுருக்கோம். என்ன பாட்டு ஓடுதுன்னு எனக்கு சில நாள்லாம் தெரியாது. அப்படியே அந்த மலை கூட ஒன்றி போய் மலையை பார்த்துட்ருப்போம். அவ்வளவு அழகுன்னு சொல்கிறத விட இது அதுக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு டிரான்ஸ்டெண்டல் ஸ்டேட்டஸில் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கும் அந்த மலை பார்க்குற இடத்துல. ஸோ ஒரு நீல கலராக இருக்கும் அந்த மலை. ப்ளூ கலர் கீழே வர பச்சை கலராக இருக்கும். ஸோ அப்படியே மிக பிரம்மாண்டமாக இருக்கும். சில தடவை மேகங்கள் அது மேலே இருக்கும். ஸோ அந்த இதை பார்த்துக்கிட்டே இருந்தால் அப்படியே நல்லாயிருக்கும். அண்ட் ஆப்போசிட்டில் இந்த பக்கம் சமவெளி. ஒரு கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் ஒரு 2, 3, 4, 5 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். அவ்வளோ தூரத்துக்கு ஃபுல்லாக சுற்றி வயல்வெளிகள்லாம். அண்ட் எப்போவாவது ஒரு தடவை வண்டிகள் எங்கேயா வந்துட்டு போவோம் அந்த பாலத்தில். மற்றபடி யாருமே இருக்க மாட்டாங்க. சில தடவை ஆற்றுல தண்ணி போச்சுன்னா அந்த சவுண்டு கேட்கும். சலன்னு கேட்டுட்ருக்கும். வேறு எந்த சவுண்டுமே இருக்காது அந்த இடத்துல. பக்கத்தில் சுடுகாடும் இருக்குது. ஸோ அதனால் சுடுகாடும் எப்போவும் யாராவது எரிஞ்சிட்டு இருந்தாங்கன்னா அதுலேருந்து போனால் வாடை வரும். சில நாளில் வந்துடும். அது ஒரு வித்தியாசமாக நல்ல ஸ்மெல்லாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு எனக்கு அது ஸ்மெல் நல்லா இல்லை, பிடிக்கல அப்படின்னு இருக்கும். அது மென்டலாக அவங்களுக்கு பிடிக்கல இல்லை உண்மையிலேயே பிடிக்கலான்னு தெரியாது. பிகாஸ் அது சாணம் தான் எரிப்பாங்க. ஆல்வேஸ் எனக்கு அந்த ஸ்மெல்லு எனக்கு பெருசாக அது சிகரெட் குடிக்கிற ஸ்மெல்லு தான் எனக்கு ஒரு தலைவலி உண்டு பண்ணும். பட் அந்த ஸ்மெல் எனக்கு எப்போவுமே ஒரு அலர்ஜி அந்த மாதிரி பிடிக்காமல் போனதாக எனக்கு தோணவே இல்லை. இப்போவும் அந்த ஸ்மெல் எனக்கு மைண்டில் இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல ஸ்மெல் அப்படி இருக்கும். இதுக்காகவே நான் அந்த சுடுகாட்டுக்கு டெய்லி போகிறேன்றதுக்காகவே என் ஃப்ரெண்ட்ஸோட அப்பாலாம் வந்து இவங்க கூட சேராத அப்படின்னு அவங்களோட பசங்களெல்லாம் சொன்ன ஞாபகங்களும் எனக்கு வருது. அவன் என்னடா ஈவினிங் ஆனால் சுடுகாட்டுக்கு போகிறான், சரியில்லையே, ஏதோ பைத்தியம் முடிச்சிட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. பட் அங்கே கிடைக்கிற அந்த அமைதி, அந்த விஷயங்கள் அண்ட் அந்த ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில தடவைகளில் மழை பெய்யும்போது நான் மழையில் நனைஞ்சிட்டே போவேன். ஸோ மழையில் நனையும் போது இன்னுமே நானே அங்கே ஏதோ கரைஞ்சிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு. நான் அங்கே இல்லவே இல்லை. மழை தட்ஸ் இட். மழை பெஞ்சிட்ருக்கு. அவ்வளோ எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எண்ணங்களோ எதுவுமே இருக்காது அந்த இடத்துல. ஒரு மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும். நான் அப்படியே போயிட்டு வருவேன். அங்கே போகிறது நானாக இருக்கலாம். பட் அங்கே எந்த விதமான ஒரு தாட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அது நடக்கும். அதுக்கப்புறம் சில நாள் வந்து ஸ்கூலில் அந்த ஸ்கூல் லவ், அந்த பொண்ணுக்கு நான் யாருனே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்க மாதிரிலாம் நம்ம ஏதோ தெரியாமல் எதேச்சியாக ஏதோ பேசியிருக்கோம். ஹலோ பென்சில் எடுத்து கொடுங்க அப்படின்னு ஏதோ கேட்டிருக்கோம். ஆக்சுவலி அதான் கேட்டுருச்சு. 12th படிக்கும்போது 11th நினைக்கிறேன். 11th ஸோ ஏதோ கேட்டுருச்சு. அவ்வளோதான். அன்றைக்கி வந்து அந்த காலகட்டத்தில் கஜினி படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. கஜினி படத்தில் வந்து அந்த பாட்டை போட்டுட்டு அப்படியே நான் தான் வந்து கஜினி சூர்யா மாதிரியும் அவங்க அசின் மாதிரியும் அப்படியே வந்து ஒரு தரையிலேருந்து 1/2 இன்ச் மேலே நடந்து போயிட்டு வந்தேன். அன்றைக்கி மழையும் பெஞ்சிச்சு. மழை பெஞ்சு அந்த ஒரு மழை பெஞ்சு முடித்த ரோடு. ஸோ ஊரே கழுவி விட்ட மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு விதமான நிசப்தம், அது ஒரு விதமான அமைதி. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரோட்டில் நீங்கள் நடந்து போனீங்கன்னா ஊரே எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்க மாதிரி இருக்கும். மழை பெஞ்சு முடித்த ரோட்டில் மழை பெஞ்சு முடித்த ரோட்டில் ஈவினிங்கில் போகும்போது உலகமே மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அந்த செடிகள் அது ரொம்ப ஏதோ சிரிக்கிற மாதிரி இருக்கும். சிரிக்கிற மாதிரி லைக் லிட்ரலி இது என்ன சொல்கிறது, சொன்னால் சிரிக்கிற மாதிரினா அதுக்கு வாய் மூச்சு கொச்சு சிரிக்கிற மாதிரி கிடையாது. அது வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு. நம்ம மகிழ்ச்சியாக இருந்தால் உலகமே மகிழ்ச்சியாக இருக்கும். அதுதான் நினைக்கிறேன். ஐ திங்க் ரொம்பவே மகிழ்ச்சியாக நம்ம தரையிலேருந்து ஒரு 5 இன்ச் நடந்து போயிட்டு வருவோம். அந்த வாசனை
மண் வாசனை ஊரில் வர்றது. ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஈவினிங் லைக் என் வாழ்க்கையில் நான் வந்து ஈவினிங் தான் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு வந்து நான் வந்து ஃபிக்ஸே பண்ணிட்டேன். ஏன்னா ஈவினிங்கில் எனக்கு இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. எப்போதுமே நான் ஈவினிங் வழக்கமாக வாக்கிங் போகிறத வந்து நான் ஒரு இதாக பண்ணிகிட்டு இருப்பேன். என்ன நடந்தாலும் வாக்கிங் போகிறேன். நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கிறதுக்கு எக்ஸாம் இருக்குனாலும் நான் இன்றைக்கி ஈவினிங் கரெக்டாக 5 மணிக்கு கிளம்பி நான் ஷெட்யூல் போட்டு படிப்பேன். நான் லைக் 12th படிக்கும்போது ஷெட்யூல் போட்ட மாதிரி படித்தலாம் தெரியாது. பட்டு ஷெட்யூல் போட்டிருப்பேன். எங்கள் அண்ணன் கூட கிண்டல் பண்ணுவான், நீ வந்து காலைல எழுந்தோடனே தூக்கம்னு எல்லாமே தூக்கமாக எழுதி வச்சிருக்கேடா அப்படின்னு போட்டுருவான். அதில் கூட என்னோடய வாக்கிங் இன்க்ளூட் பண்ணிடுவேன். 5 மணிக்கு படித்து க்ளோஸ் பண்ணிடுவேன். நாள் க்ளோஸ் பண்ணிட்டு வாக்கிங் ஒரு 1 hour போயிட்டு வந்தேன்னா, அது நான் ஹெல்த்துக்காக பண்ணது எதுக்கெலாம் இல்லை, ஜாலியாக இருக்கும். அவ்வளோ ஒரு ஜாலியாக போயிட்டு வருவேன். ஸோ அதனாலே அந்த ஈவினிங் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் தான் எனக்கு பிடிச்சது. ஈவினிங்கை தவிர எனக்கு மற்ற எந்த இதுவும் பிடிக்காது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்துட்டேன். லைக் நான் லிட்டரலி நினைப்பேன், எனக்கு ஈவினிங் தான் ரொம்ப பிடிக்குதுண்ணே, காலையில் பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ இது ஒரு காலம். அந்த காலகட்டத்தில் இப்போவும் ஈவினிங் பிடிக்குது தான். நம்ம போகிறோம் வரோம், சன்செட் பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்குது. தினமும் சன்செட் ஆகுச்சுன்னா அது இட்ஸ் லைக் வேறு என்ன வேணும், சன்செட் இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாம் நமக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அப்படி ஒரு ஈவினிங்ஸ், என்னோடய ஈவினிங்ஸ் சின்ன வயசுலேருந்து அதுதான் என்னோடய ஒரு நல்ல ஒரு தோழனாக இருந்திருக்கு, தோழியாக இருந்திருக்கு, குருவாக இருந்திருக்கு, ஆசிரியர், என்ன வேணால் சொல்லலாம். நான் எல்லாத்துக்கும் மேலேயாக இருந்திருக்கு. அந்த சாயங்காலம் அந்த மலை, அப்புறம் அந்த ரோடு, அந்த பாலம், சுடுகாடு, அந்த இடத்துல உள்ள பயிர்கள், அப்புறம் அங்கே இருக்க வடக்க வச்சவள்ளி அம்மன் கோயில் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐ திங்க் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் இன்னொரு ரூட்டில் ஒரு வாக்கிங் போக ஆரம்பித்தோம். ஆப்போசிட் சைடில் ஐ திங்க் சந்தனப்பள்ளி கூட தான் போனோம்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க கூட ஆப்போசிட் சைடில் ஒரு வாக்கிங் போனோம். ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க கூட பேசிகிட்டே போகிறது, லைக் நார்மலாக பேசாத விஷயங்கள், யாரை பற்றியுமே பேச மாட்டோம், எதை பற்றியோ பேசிகிட்டு இருப்போம். பட் இட் வாஸ் என்ன பேசணுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இட் வாஸ் ஒரு மெமரபுளான விஷயமா இருந்துச்சு. அந்த இடத்துக்கு நான் வந்து இன்னொரு ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு போனேன். அதுக்கப்புறம் ஸ்ரீமுருகன்ற ஒரு தனியாக நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பியாண்ட் வேர்ட்ஸ் தான் எல்லாமே. இப்போ வேர்ட்ஸாக கேட்டிங்கன்னா என்ன பேசணுன்றது மறந்து போச்சு. பட் அங்கே போனது எனக்கு ஞாபகம் இருக்குது, கண்டிப்பாக அவருக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இட் வாஸ் ஆல் ஒரு பிளிஸ் அப்படின்னு சொல்லலாம்ல. ஸோ இப்போது உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது தெரியுது பிளிஸ்னால் என்ன அப்படின்னா, ஓகே ஐ எக்ஸ்பீரியன்ஸ் பிளிஸ், அதுதான் பிளிஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சாயங்காலம் என்னோடய சாயங்காலங்கள் இருந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் மதியமும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இட் வாஸ் ரியலி லைக் ஸ்கூல்லலாம் வெளியில் உட்காந்துருப்போம். மதியம் அவ்வளோ வெயில் அடிக்கும், ஒரு அமைதியாக இருக்கும். லைக் ஸ்கூலுக்குள்ளே கச்சன்னு போயிட்டுருப்போம், ஏதாவது ஒரு இதுக்காக வெளில வந்தோன்னா ஒரு அமைதியாக இருக்கும். மதியத்தோட அமைதி வந்து நான் அப்போது நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கேன் வெளில இருக்கும்போது. பெருசாக மதியத்தில் வந்ததில்லை. இப்போ தான் எனக்கு அதோட ஒரு அழகும் தெரிய வருது, அதில் நமக்கு ஒரு புரிஞ்சிக்க ஒரு அறிவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மதியம் எவ்வளோ அழகாக இருக்கும், அமைதியாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு மரத்தடிக்கு போயிட்டீங்கன்னா ஜஸ்ட் அமைதியாக இருக்கும் அந்த இடத்துல. வேறு எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் சைலன்ஸ். அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். ஸோ மதிய வானம் பார்த்திங்கன்னா நீல கலர், அவ்வளோ நீல கலர் இருக்கிறது. வானத்தை பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். சூரியனை நம்ம பார்க்கும்போது அப்படியே சூரியனை பார்க்க முடியாது லிட்டரலி. மதியத்தில் ரொம்ப கண்கூசும், வெயிலும் அடிக்கும். பட் அது வந்து வெயிலை விட எனக்கு அது அந்த இதில் வந்து ரொம்ப அது பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஒரு நாள் நான் மதியத்தில் வாக்கிங் கூட போயிருந்தேன். இங்கே இருக்கும்போது ரொம்ப டெம்பரேச்சர் இல்லை, பட் இட் வாஸ் ரியலி குட். ஸோ மதியத்தில் பெருசாக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஏன்னா நான் பெருசாக அந்த டயத்தில் வெளில சுற்றினது கிடையாது. பட் அது ஒரு அமைதியான விஷயமாக எனக்கு என்னோடதில் இருக்குது. அண்ட் நான் வந்து காலையில் எழுந்திரிச்சதே கிடையாது, மேக்ஸிமம் எழுந்திக்க மாட்டேன். அந்த காலைனாலே எனக்கு ஞாபகம் வருது தீபாவளி டயத்தில் எழுந்திரிச்சது தான். இந்தியாவில் இருக்கும்போது லைக் தீபாவளி டயத்தில் 5 மணிக்கு எழுந்திரிப்போம். காலையோட வாசனையே வந்து ஒரு அருமையான வாசனையாக இருக்கும். காலை அந்த ஒரு அந்த ஒரு என்ன பனி, அந்த ஒரு குளிர்ந்த காற்று, நம்ம அப்படி போகிறோம், ரொம்ப ஃப்ரெஷ்ஷான காற்றாக இருக்கும். அப்படி மூச்சு இழுத்தோனாலே அப்படி ஏதோ மண்டை கிண்டையெல்லாம் ஏதோ பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரெஷ்னஸ் அப்படியே நம்ம மைண்டுக்குள்ளே இறங்கும். தீபாவளிக்கெலாம் எனக்கு இன்னுமே தீபாவளின்னா அந்த மார்னிங் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா மற்ற டயத்தில் நான் எழுந்திரிச்சதே லேட் தான், 6 மணிக்கு மேலே தான் எழுந்திரிச்சிருக்கேன் சின்ன வயசில். அப்போல்லாம் ஈவினிங் மட்டும் தான் நம்மளோட இதாக இருந்துச்சு. பட் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் மார்னிங்கை பற்றின ஒரு அறிவு வரும்போது மார்னிங் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக மாறிச்சு. ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு 10, 20, 30 நாள் டெய்லி போய் சன்செட் பார்த்துருவேன். சன்செட் பார்த்திங்கன்னா அப்படி உட்காந்துட்டு சன் வந்து உதிக்கிறது, லைக்
வேறு என்னடா வேணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு டெய்லி ஃபீலாக இருக்கும் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு. ஸோ காலையில் எழுந்திரிச்சு போய் உட்காந்துருவேன் கரெக்டாக. ஒரு நாள் எதேர்ச்சியாக பார்த்தேன். ஆக்சுவலி நான் மார்னிங் வாக் போவேன். இப்போ லைக் யோகா பண்ணிவிட்டு சும்மா ஒரு வாக் மாதிரி இங்கே ஒரு இடம் மாதிரி இருக்குது, ஒரு ட்ரையல் மாதிரி இருக்குது, அங்கே போயிட்டுருப்பேன். சும்மா ஒரு நாள் சன்செட் பார்த்தேன். சரி ஒரு நாள் சும்மா உட்காந்து பார்ப்போமே, போகும்போது சன்செட் நடந்துச்சு, சன்ரைஸ் நடந்துச்சு. சரி சும்மா உட்காந்து பார்ப்பேன்னு உட்காந்து பார்த்தேன். லைக் அப்படியே நான் அந்த ப்ளிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, நம்மளே இருக்க மாட்டோன்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்டு அங்கே அன்றைக்கி இருந்துச்சு. ஜஸ்ட் இந்த சூரிய உதயம் நடக்குது, எவ்ரிதிங் வாஸ் ஃப்ரோஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அப்படியே மதியத்துலலாம் நம்மளால் சூரியனை பார்க்கவே முடியாது. சாயங்காலம் பார்க்கலாம், காலையில் சன்ரைஸில் பார்க்கலாம், அவ்வளோதான். அந்த சன்ரைஸ் நடக்கிறது ஒரு பாதி சூரியன், ஒரு கால் சூரியன் வருது, அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் சூரியன், அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் சூரியன் வரும்போது அது சொல்கிறதுக்கு வந்து வார்த்தைகள் எதுவுமே என்கிட்ட கரெக்டாக இல்லை. ஸோ வார்த்தைகளில் சொன்னாலும் அது எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணும் அப்படின்றது எனக்கு தெரியல. நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் அது தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்படி அதுக்கப்புறம் டெய்லி நான் ஒரு 20-30 நாள் டெய்லி போனேன். டெய்லி போய் சன்ரைஸ் பார்க்குறதுக்கே அங்கே போய் உட்காந்துருவேன். பாட்டு போட்டு உட்காந்துட்டேன்னா அப்படியே சன்ரைஸ் ஆகும். வெயிட் பண்ணிகிட்ருப்போம். கொஞ்ச நாளில் எனக்கு எல்லாம் ஃபீல் ஆச்சுன்னா எல்லாருமே நம்மலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. லைக் அங்கே இருக்கிற மரங்கள், கீழே இருக்கிற புல், செடி, கொடி எல்லோரும் இருக்காங்க, நானும் இருக்கேன். நம்ம எல்லோரும் வெயிட் பண்ணுறோம், பார்க்குறோன்ற மாதிரி. அது என்ன சொல்கிறது கேட்குறதுக்கு உங்களுக்கு காமெடியாக இருக்கலாம். ஒரு என்னடா ஒரு பைத்தியக்கார மாதிரி பேசுகிறானே அப்படின்னு கூட இருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் நமக்கு அது தெரியும். ஏன்னா லைக் லிட்ரலி அப்படி அது வந்து என்ன சொல்கிறது, நம்ம மைண்டில் அது தோன்றதே கிடையாது. ஒரு ஃபீலிங்காக ஆகும்போது அது எல்லாருமே உங்களுக்கு என்டையர் பூமியே வந்து ஒரு சூரியனுக்காக எதிர்பார்த்துட்டு காத்துட்ருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு மார்னிங். ஸோ மார்னிங் இவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டில் வந்து சொன்னேன், என் ஒய்ஃபு குழந்தைங்களாம் வாங்க நம்மளும் போய் சன்ரைஸ் பார்க்கலான்னா. அப்போ அவங்களுக்கு தேர் நாட் வர லைக் அவங்களுக்கு பெருசாக என்னடா சன்ரைஸ் இது என்ன பெருசாக பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க இருந்துச்சு விட்டுட்டாங்க. நானும் அப்படி தான் இருந்தேன். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. நானும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு சன்ரைஸ் என்ன சன்ரைஸ் ஆக போகுதுப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். பட் அங்கே பார்த்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இட்ஸ் லைக் ரியலி வேறு லெவலில் என்னை கொண்டு வந்துடுச்சு. லைக் இப்போவும் நான் பார்க்குறதில்ல. அது நடந்து 1 மாதம் ஆயிடுச்சு. இப்போவும் 2-3 மாதமாக என்னால் போக முடியல, பட் டெஃபினட்டாக போகணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். இப்போ தான் டேலைட் சேவிங்லாம் மாறி இருக்குது. யூஎஸில் டயத்தெல்லாம் மாற்றி வச்சுருப்பாங்க. ஸோ வின்டர்ன்றதுனால கொஞ்சம் குளிருது, ட்ரை பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். பட் சன்ரைஸ் அந்த மார்னிங் வந்துட்டு எனக்கு அப்புறம் ரொம்பவே இதாகிடுச்சு. அப்புறம் டெய்லி வந்து சில நாள் வந்து 3:30க்கு எழுந்திரிச்சு ஒரு சேலஞ்சுன்னு போட்டிருந்தாங்க இங்கே ஒரு யோகாக்காக. ஸோ அதில் 3:30க்கு எழுந்திரிச்சு பார்க்கலான்ட்டு ஒரு 2-3 நாள் எழுந்திரிச்சு ஒரு 5-10 நாள் எழுந்திரிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். எழுந்திரிச்சு யோகாலாம் பண்ணி பார்த்தோம். அது ஓகே, இப்போ ஒரு 5 மணிக்கு எழுந்திரிக்கலாம் அப்படின்னு டார்கெட் பண்ணி இப்போ எழுந்திரிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் எழுந்திரிக்கிறது 6:30-7 ஆயிடுது. பட் எஸ், கண்டிப்பாக இப்போது டேலைட் சேவிங்கும் ஆரம்பித்ததுனால முடிஞ்சதுனால பிளான் பண்ணி கரெக்டாக எழுந்திரிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மார்னிங் இஸ் ரியலி குட். அப்புறம் ஒரு கோட் கூட நான் ரீசெண்டாக சத்குரு அவங்களோட கோட் பார்த்துருந்தேன். நம்ம சன்ரைஸ் இருக்குது, சன்செட் இருக்குது, வேறன்றா வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். ஸோ லிட்ரலி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது அதோட இம்பேக்ட் வந்து நல்லாவே புரியுது. ஸோ சன்ரைஸ் வந்து இவ்வளோ நல்லா இருக்குது, சன்செட்டு நான் வந்து என்னென்ன பார்த்துட்ருக்கேன்னா, நம்ம வந்து சன்ரைஸ் பார்க்குற மாதிரியான அதை பார்க்குற மாதிரி நம்ம லைஃபையும் அமைச்சிக்கூடாது. எதுக்காக வந்து இதை விட வேறு என்ன முக்கியமாக இருக்குது அப்படின்ற லெவலுக்கு வந்துருச்சு என் மைண்டு. பட் ப்ராக்டிக்கல், லெட்ஸ் பி ப்ராக்டிக்கல். வீட்டில் வேலை இருக்குது, அது இருக்குன்றனால அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்றாவது பார்த்துடலாம், சன்ரைஸோ சன்செட்டோ டெய்லின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இன்னொன்று தோணும் நமக்கு, என்னடா வானத்தில் அங்கே திடீர்னு அந்த சந்திரனா அது என்னது வியாழன் தெரியும் 5 நாளைக்கு, லைக் 100 வருஷத்துக்கு ஒரு தான் தெரியும். அது வந்து பாருங்கன்னா போய் பார்க்குறோம், அது என்னென்னு தெரியல. பட் டெய்லி இவ்வளோ பெரிய சன்ரைஸ் நடக்குது, சன்செட் நடக்குது, ஏன் நம்ம பார்க்க மாட்டோம் நிறைய பேருன்னு எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன கேள்வியாக இருக்கும், வருத்தமாகவே இருக்கும், கொஞ்சம் பாருங்கள் அப்படின்ட்டு. பட் ஏன்னா நமக்கே தெரியாது, இப்போ தான் தெரிய வருது. அது பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சுனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஐ டோன்ட் நோ, மேபி நான் லூஸாக இருக்கலாம், இல்லைன்னா லைக் அது நமக்கு தெரில. பட் ப்ராப்ளி இட்ஸ் ஓகே. நம்ம ஜாலியாக இருக்குமா தான் மேட்ரு, லூஸாக இருக்கிறது மேட்ரு கிடையாதுன்றது தான் நம்மளோட கருத்தாக இருக்குது. ஸோ இது என்னோடய மார்னிங். காலை, மதியம், ஆஃப்டர்நூன் அதெல்லாம் பெருசாக இல்லை. ஏன்னா ஃபுல்லாமே அது ஒர்க்லேயே போயிடுது. ஸோ பெருசாக ஒன்றும் அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு இல்லை. நைட்டு, இரவு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஆல்வேஸ் ஸ்பெஷல். நம்ம அலறதாக இருக்கட்டும், பேசுகிறதா இருக்கட்டும். இப்போ இந்த பாட்காஸ்ட்டு இவ்வளோ ஓப்பனாக பேச முடியுது அப்படின்னா ஐ திங்க் இது நான் இரவில் பேசுகிறதுனால தான் நினைக்கிறேன். ஏன்னா இரவு வந்து ஒரு க்ளோஸ்னஸை கொடுக்கும், ஒரு ஓப்பன் பண்ண முடியுன்றதை கொடுக்கும். ஸோ நைட்டில் நம்ம பேசிகிட்ருக்கோம், அரவுண்டு 1 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட். ஸோ 1 மணிக்கு லைட்டுலாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு நல்ல ஸ்டூடியோ செட்டப்பில் பேசிக்கிட்டு இருக்கோம்.
ஸோ இரவு வந்து எப்போவுமே எனக்கு ஒரு வைட்டல் ஃபோர்ஸாக இருந்திருக்கு. பாட்டை கேட்டுட்டு அப்படியே ஜஸ்ட் கோ பாட்டிலே கரைஞ்சிடுறது. அப்படியே பாட்டு சில தடவை என்ன நடக்கும்னா, ஒரு தாட் ப்ராசஸில் இருப்போம். பாட்டு என்ன ஓடிட்டுருக்குன்னே தெரியாது. கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஒரு தாட் ப்ராசஸ்லேயே கிட கிட கிடன்னு போயிட்டே இருக்கும். அப்படியே சிக்கு சிக்குன்னு போயிட்டே இருக்கும். அந்த தாட்லேயே இருப்போம் வழியே பாட்டு என்ன ஓடுதுன்னே தெரியாத அளவுக்கு போயிடும். இரவுக்கு அந்த பவர் இருக்குதா என்னன்னு தெரில. அண்டு இரவில் அகைன் வானத்தை பார்க்குறது, அது வந்து அவ்வளோ நட்சத்திரங்கள், அவ்வளோ நட்சத்திரம் சந்திரனை பார்க்குறது, அதெல்லாம் வந்து இந்த நட்சத்திரத்தை பார்த்தா எனக்கு சில தோணும், அது எவ்வளோ பில்லியன் வருஷங்களுக்கு அப்புறம் இருக்கு. லைக் திங்க் பண்ணதெல்லாம் பியாண்ட் திங்கிங் இருக்குது அந்த நட்சத்திரங்கள்லாம். ஸோ அது திங்கே பண்ண முடியாதுனால, பட் ஜஸ்ட் அதை பார்த்துட்டே இருப்போம் அவ்வளோதான். என்ன ஸ்டார் கேசிங் எனக்கு ரொம்ப ஆசை. இங்கே டெக்ஸஸ்லலாம் வந்து ஸ்டார் கேசிங்ட்டு ஒரு இடத்துல வெளியில் போய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நாள் போய் பண்ணணுன்ட்டு. ஏன்னா இப்போ லைட் பொல்யூஷனால் பெருசாக இங்கே நான் இருக்கிற இடத்துல பெருசாக நட்சத்திரத்தில் பார்க்க முடியல. பெருசாக லைட் பொல்யூஷன் லைக் உங்களுக்கு ரொம்ப பிரைட் லைட்டாகவே இருக்குது எல்லா வானத்துலேயே. பட்டு டெக்ஸஸில் வெளியிலலாம் ரொம்ப தள்ளி போயிட்டோன்னா ஒரு பாலைவனமாக இருக்கும். அங்கே வந்து லைட் பொல்யூஷனே இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ டெஃபினெட்லி வின்டரில் அதை போய் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கும். நானே ஏற்படுத்திக்குவேன்னு நான் நம்புகிறேன். போய் பார்க்கணும். பட் ஆனால் அங்கே போய் தான் பார்க்க முடியும் அப்படி இப்படி எதுவுமே கிடையாது. இருக்கிற இடத்துல இப்போதைக்கு இருக்கிறத என்ஜாய் பண்ணுறது தானே நம்மளோட வாழ்க்கை. ஸோ இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணாமல் வேறு என்னத்தை வாழ்க்கை என்ன சம்பாதிச்சு என்னத்தை பண்ண போகிறோம்னு சொல்லுங்கள். ஸோ அதுதான் என்னோடய ஒரே கருத்தாக இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிய வந்ததே எனக்கு லைக் இத்தனை வருஷமே மக்கா இருந்துட்டோம். எதுவுமே இது இருந்திருக்கு. பட் அந்த ஈவினிங் அட்லீஸ்ட் எனக்கு அது கிடச்சிருக்கு. மற்றபடி இவ்வளோ எல்லா டயத்துலேயும் பார்த்தாலுமே ஜாலியாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஒவ்வொரு பொழுதுகளுமே முப்பொழுதும் உன் கற்பனைகள் மாதிரி முப்பொழுதுமே ஒரு நல்லா இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இன்னும் இதெல்லாம் நம்ம பார்க்கல அப்படின்றது எனக்கு இருக்குது. நம்ம டே டு டே லைஃப்பில் இருக்கிறத நம்ம என்னெல்லாம் பார்க்காம இருக்கோம் அப்படின்றத நான் இன்னும் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ எஸ், இதுதான் ரொம்ப நாள் கழித்து நான் இதை இந்த பாட்காஸ்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ எஸ், பாட்காஸ்ட் நம்ம ஆரம்பித்த ரீசனே ஒரு ஓப்பனாக பேசலாம் அப்படின்றது தான். பட் அதுக்கப்புறம் அதுலேயும் டெக்னிக்கலாக போட்டு தமிழ் மூவி அப்படி இப்படின்னு போட்டு கொண்டு போயிட்டோம். பட் இது ஒரு வித்தியாசமான பாட்காஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு தான் இதை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ், இது ஒரு வித்தியாசமான இதாக தான் இருக்கும். எல்லாேருக்கும் இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரில. பட் டெஃபினெட்லி எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ எனக்கு ஒர்க் அவுட் ஆகிறது நம்ம போடுவோம். யார் கேட்குறீங்களோ கேட்குறீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள். இந்த மாதிரி நம்ம நிறைய பாட்காஸ்ட் போடலாம். பிடிக்கலனாலும் கண்டிப்பாக நான் நிறைய பாட்காஸ்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவேன். அரகன்ஸாக சொல்லலை, ஜஸ்ட் ஒரு ஜாலியாக பண்ணுவோமே. ஏன்னா நம்ம இதுதான் அப்படின்னு ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே வாழ்கிறதுக்கு வட்டத்தை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்து விளையாடி தான் பார்ப்போமே என்ன இருக்குன்ட்டு. அவ்வளோதானே, வேறு என்ன இருக்குது பெருசாக சொல்லுங்கள். ஏன்னா இது எல்லாருக்குமே இருக்கும். யாரும் நம்ம பேச மாட்டுற மாதிரிலாம் நான் அந்த மாதிரிலாம் தேடி கேட்கலையா அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் பேசலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். ஸோ இந்த பாட்காஸ்ட் போட வாய்ப்பு கொடுத்த சந்தான பழனி அவங்களுக்கு நன்றி. ஏன்னா அவங்க அந்த பாட்காஸ்ட் போடவும் தான் எனக்கும் இந்த ஐடியா வந்துச்சு. எனக்கு இல்லை நம்மளுக்கு இது நிறைய இது இருக்குது, நம்ம பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக மைக்கை ஓப்பன் பண்ணி பேச ஆரம்பித்தாச்சு. ஸோ எஸ், அதான் உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். ஒவ்வொரு பொழுதுமே வித்தியாசமான நல்ல நல்ல பொழுதுகள்லாம் ஒவ்வொரு மூமெண்ட்டுமே இட்ஸ் ஆல் ப்ரிஷியஸ் அப்படின்றது தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹோப் நம்ம அந்த நிலைமைக்கு இன்னும் போவோம்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு ஒவ்வொரு பொழுதுகளை பற்றி பேசியிருக்கேன். ஸோ எஸ், இது பொழுதுகளை நான் விட்டது நிறைய இருக்குது தான். ஆக்சுவலி நான் நைட்டில் பேசுவோம். ஊரில் இருக்கும்போது நைட்டில் கரண்ட்டு போச்சுன்னா கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருப்போம். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பட் அந்த கண்ணாமூச்சி விளையாண்டது யாருன்னு பார்த்திங்கன்னா எங்கள் கூட சேர்ந்து அந்த இரவுமே விளையாண்டுருக்கு. அந்த இரவுமே எங்கள் கூட கண்ணாமூச்சி விளையாண்ட ஒரு இரவு தான். ஸோ அதுவே ஒரு பார்ட்டாக இருக்குது நம்ம லைஃப்பில். அதுதான், அது நம்ம ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நம்ம அதை நம்ம கூட கூட்டிகிட்டே வரோம். அந்த பொழுதுகளையும் எந்த டயத்தில் நடந்தது அந்த டயத்தில் எல்லாமே நம்மளோட மெமரியிலேருந்து அது நமக்கு வருது. ஸோ அது மாதிரி அவங்க இன்செப்பரபிள் மூமெண்ட்டாக இருக்காங்க அவங்களும். ஸோ எஸ், அடுத்த பாட்காஸ்ட்டில் வேறு வித்தியாசமான இதில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.